சின்ன தடாகத்தில் ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனையின் புதிய கட்டிட திறப்பு விழா பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவாச்சலம் திறந்து வைத்தார். கோவை சின்ன தடாகம் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக மருத்துவ சேவையாற்றி வரும் ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிட திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. விழாவிற்கு கேஜி மருத்துவமனையின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவாச்சலம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு புதிய மருத்துவமனை கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் டி பரமேஸ்வரன் மற்றும் நிர்வாக மற்றும் மனிதவளத்துறை தலைவர் பானுப்பிரியா பரமேஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கடந்த 2 சதாப்தங்களாக இப்பகுதி மக்களுக்கு வழங்கி வரும் சேவையை இந்த புதிய நவீன கட்டிடத்தின் மூலம் இன்னும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் தொடர உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். விழாவில் கௌரவ விருந்தினர்களாக IMA தலைவர் தேர்வு டாக்டர் AK ரவிக்குமார், IMA அரசு மற்றும் கார்ப்பரேட் விவகாரங்கள் இயக்குநர் டாக்டர் S கார்த்திக் பிரபு, ESI மருத்துவக் கல்லூரி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் N தமிழ்ச்செல்வன், IMA கோவை தலைவர் டாக்டர் P கோஷல்ராம், IMA கோவை தலைவர் தேர்வு டாக்டர் R ஸ்ரீராமலிங்கம், IMA நிதி செயலாளர் டாக்டர் R பாலமுருகன், தலைமை கட்டிடக் கலைஞர் S கண்ணன் மற்றும் சின்ன தடாகம் பகுதி உள்ளாட்சி பிரதிநிதிகள், பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதிய கட்டிடத்தில் மகப்பேறு மருத்துவம், சர்க்கரை நோய் சிகிச்சை, எலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் கண் சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான நவீன வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஐஸ்வர்யா குழுமத்தின் கீழ் செயல்படும் ஐஸ்வர்யா கல்வி ஆலோசனை மையம், பானுப்பிரியா பார்மாசூட்டிகல்ஸ் ஆகிய நிறுவனங்களின் உறுப்பினர்களும் விழாவில் பங்கேற்றனர்.